வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைப்பூ பொரியல் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாயை போட்டேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. வச்சு கடுகு நல்லா வெடிச்சிட்ருக்கு. வெடித்ததும் உளுந்த பருப்பை போட்டுடலாம். வரமிளகா போட்டாச்சு. அது நல்லா செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இது நல்லா செவக்கணும், கண்ணாடி மாதிரி வரணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். எங்கிட்ட வசனத்தை காட்டுறீங்களா? நான் அவங்கள்ட்ட சமையல் எங்கிட்ட நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் முருங்கைப்பூவை சேர்த்துடலாம். இப்போ முருங்கைப்பூ நல்ல சீசன் ஃப்ரெண்ட்ஸ், நிறையா கிடைக்கும். கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு இது இருக்குது. இதில் முருங்கைப்பூவில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை நம்ம தோசையில் கூட போட்டுக்கலாம். இல்லை அடை அரைக்கும் போது இது அடையில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக அதை கண்டிப்பாக செய்யுங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ தான் அந்த சத்து நல்லா கிடைக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். முதலே நான் வெங்காயம் வணக்கும் போது உப்பு போட்டிருக்கேன். இதை செக் பண்ணிவிட்டு வேணால் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். கொஞ்சம் வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதோடு சேர்த்துடலாம். நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காயை சேர்த்துடலாம். தேங்காயை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இறக்கிடலாம். முருங்கைக்கீரை பொரியும் ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.